மனிதர்கள் மாறலாம், தேவன் என்றும் மாறாதவர். விசுவாசத்தின் படகுகள். கிளாடிஸ் அய்ல்வால்ட் அவர்களின் உண்மை சம்பவம். யுத்தத்தின் நடுவே ஒரு பயணம். 1930களில் சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே ஓர் போர் மூண்டது. கிளாடிஸ் அய்ல்வால்ட் என்ற மிஷனரி பெண்மணி சுமார் 100 அனாதை குழந்தைகளை காப்பாற்ற முடிவெடுத்தார். அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல கரடுமுரடான மலைகளையும் காடுகளையும் கடந்து 12 நாட்கள் நடந்தனர். ஒவ்வொரு குழந்தையும் தங்களால் இயன்ற உணவை சுமந்து கொண்டு ஜப்பானிய வீரர்களிடம் சிக்காமல் இருக்க காடுகளுக்குள் மறைந்து பயணம் செய்தனர். மஞ்சள் ஆற்றின் தடையறனும் சோர்வும். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் சீனாவிலுள்ள மஞ்சள் ஆற்றின் கரையை அடைந்தனர். ஆனால் அங்கே அவர்களை கொண்டு செல்ல படகுகள் எதுவும் இல்லை. ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் நீந்தி கடக்க முடியாது. எல்லையை கடக்க வழி தெரியாமல் கிளாடிஸ் மிகுந்த மனவேதனையுடன் கரையில் அமர்ந்து விட்டார். இனி அவ்வளவுதான், நம் பயணம் முடிந்துவிட்டது என்று அவர் சோர்வடைந்தார். ஒரு சிறுமியின் விசுவாசமும் கேள்வியும். அப்பொழுது ஒரு சிறுமி கிளாடிஸிடம் வந்து, அம்மா, மோசே செங்கடலை அடைந்த போது தேவன் அதை 2ஆக பிளந்தது போல இந்த மஞ்சள் ஆற்றையும் பிளக்க சொல்லலாமே என்று கேட்டாள். கிளாடிஸ் சோர்வுடன், மகளே, நான் மோசே அல்லவே, நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லவே என்று பதில் கூறினார். அதற்கு அந்த சிறுமி ஒரு பெரிய உண்மையை அவருக்கு நினைவுபடுத்தினாள். அம்மா, நீங்கள் மோசே இல்லாமல் இருக்கலாம், நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் இன்னும் தேவனாகவே இருக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தை கிளாடிஸின் விசுவாசத்தை மீண்டும் தட்டி எழுப்பியது. தேவன் காட்டிய வழி. உடனே கிளாடிஸ் அந்த 100 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து ஆற்றுக்கரையில் முழங்காலிட்டு விசுவாசத்தோடு ஜெபித்தார். அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து பாடினார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. ஒரு சீன போர் வீரன் இவர்களின் சத்தத்தை கேட்டு அங்கே வந்தான். தேவன் ஆற்றை பிளக்கவில்லை, ஆனால் அந்த போர் வீரன் மூலம் ஒரு பெரிய படகை ஏற்பாடு செய்தார். பல தடவைகளாக அந்த படகின் மூலம் 100 குழந்தைகளும் பாதுகாப்பாக ஆற்றின் மறுபக்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். வேதவசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாடமும் நீதியும். இந்த உண்மை சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் விசுவாசிக்கும் தேவன் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் என்றும் மாறாதவர். அற்புதம் என்பது நாம் நினைப்பது போல கடல் பிளப்பது போலதான் நடக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு படகு மூலமோ அல்லது ஒரு மனிதர் மூலமோ தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். நமது சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் என்றும் மாறாதவர். ஆமேன்.